என்னங்க பாஸ் இப்படி பயமுறுத்திட்டீங்க? நாங்க தான் பட்கா கட்கா அப்புறம் சட்கா. எங்க வழியில யாரு குறுக்க வந்தாலும் பிடிக்காது. சொன்னது புரிஞ்சதுல பதில் சொல்லுங்க. எஸ் பாஸ். இந்த வேதா சிட்டி மக்களை பயம்படுத்தி இந்த ஊரை விட்டே துரத்தணும். இந்த வேதா சிட்டில சிவான்ற ஒரு பையன் இருக்கான். இங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா அவன் தான் வந்து காப்பாத்துறான். அவன் நம்ம வழியில வராம முதல்ல பார்த்து அவன் இருக்கிற வரைக்கும் நம்ம நினைச்சு வந்த வேலையை நிச்சயமா செஞ்சு முடிக்க முடியாது. எல்லாரையும் சொடுக்கு போடுற நேரத்துல காலி பண்ணிடுவேன். சிவாய மாத்திரம் யார் வந்தாலும் சரி ஒரு கை பாத்துருவோம். சிவா எங்க கிட்ட நெருங்காம பாத்துக்க வேண்டியது உங்க 4 பேரோட கடமை, புரிஞ்சுதா? நாங்க மக்களை பயமுறுத்திக்கிட்டு இருக்கும் போது அந்த சிவா எங்க பக்கம் வரவே கூடாது. ஓகே, நீங்க சொன்னது புரிஞ்சிருச்சு பாஸ். இது பேட்டரியில பார்க்கிற ப்ரூம்ஸ். இதோட பேட்டரி எல்லாம் நல்லா சார்ஜ் பண்ணி வச்சிட்டீங்கல்ல? அது வந்து சார்ஜ் பண்ணிட்டேன் பாஸ். நீங்க தைரியமா போகலாம். தம்பி எனக்கும் கொஞ்சம் பெட்ரோல் போடு. வண்டியை நிப்பாட்டுங்க சார். எங்க போறீங்க? லட்டு சிங் சார் சீக்கிரம் வாங்க. பறக்கிற துடப்பத்தோட 3 பேர் இங்க வந்திருக்கு. யாருக்கு போன் பண்றீங்க? என்ன தம்பி உதவி வேணுமா? ஆமா, கொஞ்சம் உதவி பண்ணுங்க. ஏயா கான்ஸ்டபிள், ஏன் இவங்கெல்லாம் தலை தெறிக்க ஓடுறாங்க? என்னன்னு தெரியலீங்களே சார். இவங்கெல்லாம் சுனியக்காரிங்க தானே? இதெல்லாம் இதுக்கு முன்னாடி நான் இங்க பார்த்ததே இல்லையே. யாராவது என்ன காப்பாத்துங்க. யோ கான்ஸ்டபிள், இப்ப தூங்குற நேரமாயா? எழுந்துரு கான்ஸ்டபிள், எழுந்துரு. இந்த பைக்கை பாரியா தானா ஓடிக்கிட்டு இருக்கு. எஸ்கேப். பில்டிங் மேல உட்கார்ந்து அந்த பையன் என்ன பண்றான்? ஒருவேளை பாஸ் சொன்ன அந்த சின்ன பையன் இவனா தான் இருப்பானோ? வாங்க. பேங்க கொள்ளையடிச்சிட்டு இங்க இருந்து தப்பிச்சு போய் ஆகணும். லட்டு சிங் சார் ஏதோ பெரிய பிரச்சனைன்னு நமக்கு ஃபோன் பண்ணாரு. ஹலோ ரேவா, ஆதி யூடியை கூட்டிக்கிட்டு சீக்கிரமா இங்க வந்துரு. சின்ன பையா, உனக்கு என்ன இங்க வேலை? மரியாதையா வீட்டுக்கு போ. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா.
வாங்கடா, வாங்கடா, சீக்கிரம், வண்டி எடுங்க. சீக்கிரம், சீக்கிரம், போயிடலாம். சிவா சிவா எங்கப்பா இருக்க? சீக்கிரம் இங்க வாப்பா. விச்சஸ் ஆஃப் தி ப்ரூம் என்ன ஃபாலோ பண்ணி வந்துகிட்டு இருக்குப்பா. விச்சஸா? போங்க, இல்லன்னா எங்களை போக விடுங்க. ரிவேஸ்லயே போறோம் பாருங்க. கான்ஸ்டபிள், இந்த விச்சஸ் கூட என்ன தனியா புலம்ப விட்டி ஐயா. சிவா, என்னாச்சு? இவ்வளவு அர்ஜென்ட்டா எதுக்காக எங்களுக்கு கால் பண்ண? எஸ் ரேவா, இட்ஸ் வெரி அர்ஜென்ட். ஆனா இப்ப நம்ம கதையில ஒரு சின்ன ட்விஸ்ட். ராபர்ஸ் தப்பிச்சிட்டாங்க, அதுக்கு பதிலா விச்சஸ் வந்திருக்கு. வேற வழியில போங்களே, ஏன் இந்த பக்கமாவே வரீங்க? எழுந்திரியா கான்ஸ்டபிளே, நம்ம சிவா ஸ்பாட்டுக்கு வந்துட்டான். சிவா, அதுங்களை விடாத சிவா. நான் உனக்கு பக்கபலமா இருக்கேன், விட்டாத. சிவா, அடடா ஊது. நாங்க மறுபடியும் வருவோம். வருவீங்களா? மறுபடியும் நில்லுங்க. தப்பிச்சு எங்க ஓட பாக்குறீங்க? Sir, You கொஞ்சம் are பொறுமையா under இருங்க. arrest. இந்த லட்டு சிங்கி கிட்ட இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. நில்லுங்க, நில்லுங்க. அதான் எல்லாரும் தப்பிச்சு போயிட்டாங்கல்ல. பாத்தியா சிவா, எப்படி தப்பிச்சு ஓடுறாங்கன்னு? ஒருவேளை அவங்க என் கையில மாட்டி இருந்தா அவங்களுக்கு நான் புரிய வச்சிருப்பேன். அவங்களுக்கு நான் நல்லா புரிய வச்சிருப்பேன். இங்க இருந்து 50-60 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கூட அவங்களால பறக்க முடியாதுன்னு. எஸ் சார், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. அவங்க தான் மறுபடியும் வருவாங்கன்னு சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல. மறுபடியுமா? அந்த பையனை தடுத்து நிறுத்த உங்களை அனுப்புனா ஏன் அப்படி பண்ணல? அவன் எப்படி அங்க வந்தான் ஞாபகம் இருக்குல்ல? என்கிட்ட பிரச்சனை பண்ணா அவனை ஒரேடியா அழிச்சிருவேன். பாஸ், அவன் எங்க சின்ன பையன் மாதிரி அடிக்கிறான், பெரிய ஆளுக்கு மாதிரி அடிச்சு பொழக்கிறான் பாஸ். சண்டை போடும்போது அவன் உடம்புல 10 ஆளுங்க பலம் இருக்கு பாஸ். அவங்க சொல்றது உண்மைதான். அந்த பையன் நம்மளையே அடிச்ச வந்தானே, நம்மள பார்த்து அவன் கொஞ்சம் கூட பயப்படவே இல்லை. பாஸ், அவன் கிட்ட இருக்கிறது கை இல்ல, தும்பி கை பாஸ், தும்பி கை. பயந்தா கோலிங்களா, நம்ம வேற ஆளுங்களை அனுப்புவோம். இந்த தடவை சிவா நம்ம முன்னாடி வந்தான்னா மக்கள் நம்மளை பார்த்து பயப்படுற மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணணும். நீ சரியா சொன்ன. ஒரு தடவை ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரையும் நம்ம காலி பண்ணிட்டா அதுக்கப்புறம் நாம தான் இதுக்கு ராஜா. நாம பக்கத்து ஊர்ல இருந்து வேலைக்கு ஆளுங்களை இறக்கி வச்சுக்க வேண்டியதுதான். இவனுங்கெல்லாம் சரியான பயந்தாங்கோலிங்க. லட்டு சிங் சார், நாங்க ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோம். நேத்து நைட்டு உங்களுக்கும் விச்சஸ்க்கும் ஒரு பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சாமே. அத பத்தி மக்கள் எல்லாருக்கும் சொல்லுங்க. உங்களுக்கு விச்சஸ பார்த்து பயமே இல்லையா? 1 இல்ல 2 இல்ல 3 விச்சஸ் கூட நீங்க போராடி இருக்கீங்க. பயமா? இந்த லட்டு சிங்கோட பேரை கேட்டா 20-30 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற திருடனுக்கே பயம் வரும் சார். அந்த லட்டு சிங்கு விச்சஸ பார்த்து பயப்படுறதா? நேத்து நைட்டு 3 விச்சஸ் என் கண்ணு முன்னாடி வந்து நின்னுச்சு. அப்ப நான் ஜம்ப் பண்ணி குறி பார்த்து 2 விச்சஸ்க்கு விட்டேன். 2 அதுகளோட மந்திரத்தோட பத்த நான் வாங்கி என்னோட கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டேன். அத வச்சே நான் அட்டாக் பண்ணேன். அப்ப அதுங்க என்கிட்ட மண்டி போட்டு ஆள ஆரம்பிச்சிடுச்சு. கொஞ்ச நேரத்துல காலையும் விழுந்துடுச்சுங்க. ப்ளீஸ் எங்களை விட்டுடுங்கன்னு அழுதுச்சுங்க. அப்புறம் என்ன ஆச்சு? அப்புறம் என்ன, அதுங்களை பார்த்தது என் மனசுக்குள்ள ஒரு இறக்கம் வந்துடுச்சு. இப்ப நான் உங்க 3 பேரையும் மன்னிச்சு விடுறேன். இதுக்கப்புறம் உங்க 3 பேரையும் நான் வேதா சிட்டியிலேயே பார்க்க கூடாது அப்படின்னு விரட்டி விட்டுட்டேன். ஆதி,
லட்டு சிங் சார் புழுகிறத பார்த்தா உன்னையே மிஞ்சிருவாரு போல இருக்கே. ரீல் விடுறதுல லட்டு சிங் சார் தான் இனிமே உனக்கு குரு. பயந்து ஓடிடுச்சு. இந்த போலீஸ் இன்டர்வியூவை பார்த்தா எனக்கு சும்மா பத்திட்டு வருது. நம்மளை பார்த்து பயப்படுறவங்க கூட இந்த இன்டர்வியூவை பார்த்தாங்கன்னா பயம் விட்டு போயிடும். இவன் நம்மளை மன்னிச்சு தப்பிச்சு போக விட்டானா? இந்த தடவை நாம இவனுக்கு மரண பயம்னா என்னன்னு காட்டிடணும். முதல்ல இவனை ஓட விடுவோம், அதுக்கப்புறம் ஊரையே உண்டில்லன்னு ஓட விடுவோம். சரியா சொன்னீங்க. அந்த சிவா மட்டும் நம்மளை பார்த்து பயப்படலன்னா இந்த ஊருக்குள்ள யாரும் நம்மளை பார்த்து பயப்பட மாட்டாங்க. அவன் கதையை முடிச்சாதான் நம்ம கதையை சூப்பரா கொண்டு போக முடியும். என்னடா அது, இந்த ஊருக்குள்ள ஒருத்தனும் என் கண்ணுல பட மாட்டேங்கிறான். ஒருவேளை போனவங்க வந்துட்டாங்கன்னா இந்த சிவா பையன் வேற கூட இல்லையே, நான் என்ன பண்ணுவேன்? யார் யாது யாரு ஞாபகம் இல்லையா? எங்களை மன்னிச்சு அனுப்பி வச்சியே. நாங்கெல்லாம் கூட உன் கால்ல விழுந்தோமே, மறந்துட்டியா? யாராது யாராது சொல்லுங்கடா, யாரா? சாரி தெரியாம ஏதோ பேசிட்டேன். கேமரா பார்த்தது ஏதோ ஓவர் ரைட்டிங் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன மன்னிச்சிடுங்க. ஓடிடு. சிவா வந்து காப்பாத்து, யாராவது காப்பாத்துங்களேன். கட்டி போடுது. இப்போ நீ எங்கள மாதிரியே மாறிட்ட. இப்போ ஊருக்குள்ள போ, ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு என்ன மரியாதை கொடுக்குறான்னு பாரு. நிறுத்துங்க, சொல்றது கேளுங்க, நிறுத்துங்க. யாரோ மாஸ்க் போட்டு இப்படி நடிச்சிருக்காங்க, அவ்வளவுதான். லட்டு சிங் சார், நீங்களா? தேங்க்யூ சிவா. இன்னைக்கு மட்டும் நீ வரலன்னா இந்த ஊர் மக்கள்லாம் ஒன்னா சேர்ந்து என்ன டிக்கெட் எடுத்து மேல அனுப்பி இருப்பாங்க. சாரி லட்டு சிங் சார், எங்களை மன்னிச்சிடுங்க. சாரி. இந்த கெட்டப்ப போட்டு எதுக்காக சார் இப்ப இங்க வந்தீங்க? ஊர் மக்கள்லாம் அங்க லட்டு சிங்க அடிச்சுட்டு இருக்காங்க. நாம சிவாவை கடத்திட்டு போயிடலாம். எங்க இருக்க சிவா? வெளியே வா, வா வெளியே. அடடடடா, சூர்யாக்காரிங்க வீட்டுக்கே வந்துட்டாங்களா? என்னங்க, என்ன வீட்டு வாசல்ல சூர்யாக்காரிங்க இருக்காங்க? சிவா எங்க? அந்த சிவா நாங்க அவனை கூட்டிட்டு போக வந்திருக்கோம். இல்ல, இவங்க கையில நம்ம சிவாவை ஒப்படைக்கவே கூடாது. நீ கவலையா படாத, இதுங்க எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்பவே பூதத்தை துரத்துற ராகத்தை பாடுறேன். மயக்கமே தெளிஞ்சிருச்சு. தாத்தா நீங்க வாழ்க. முதல் தடவையா தாத்தாவோட பாட்டு நல்லது பண்ணிருக்கு. சூப்பர் சூப்பர் தாத்தா, ரொம்ப ரொம்ப நன்றி. இங்க பாருங்க, சிவா இங்க இருக்கான். அவன் நண்பர்களை நம்ம கடத்திட்டு போயிடுவோம். அப்ப அவன் கண்டிப்பா நம்மள ஃபாலோ பண்ணி வருவான். சிவா, சிவா என்ன காப்பாத்து. சிவா, சிவா. எப்படி இருக்க பாப்பா? என் வழியில யாராவது குறுக்க வந்தாங்கன்னா
அவங்க கதையை நான் ஒரேடியா முடிச்சிடுவேன். ஓ அப்படின்னா நீங்களா டூப்ளிகேட் விச்சா? இப்ப சிவா வந்து உங்களை என்ன பண்ண போறான் பாருங்க. ரேவா, நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல. ஹலோ டூப்ளிகேட் விச் அங்கிள், அவளை விட்டுருங்க. பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுக்கறவன்டா அண்ணா. ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்துருவேனா? விட மாட்டேன் உன்னை. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. விட்ரு, நான் இதுல ஓட்டர் லைசன்ஸ் வாங்கல, எனக்கு பறக்க தெரியாது. விட்ரு, பயமா இருக்கு. விட்ரு, என்னை யாராவது காப்பாத்துங்க. யாராவது என்ன காப்பாத்துங்க. லட்டு சிங் அங்கிள் காப்பாத்துங்க. முதல்ல என்ன யாராவது காப்பாத்தணுமே. இத அது எப்படி பறக்கும் விச் அங்கிள்? பேட்டரி தான் என்கிட்ட இருக்கே. நமக்கு என்ன இப்படி ஆயிடுச்சு? லட்டு சிங் சார், இவருக்கு மந்திர தொடப்பம்னா ரொம்ப பிடிச்சிருக்கு போல இருக்கு. ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டு நார்மல் தொடப்பத்தை கொடுத்து கூட்ட சொல்லுங்க. தண்டனைக்கு தண்டனையும் ஆச்சு, தொடப்பத்துக்கு தொடப்பமும் ஆச்சு. ஒரு முக்கியமான செய்தி. போலீஸ் கண்ணுல விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருந்த சாண்டோவ போலீஸ் இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் தைரியமா போய் பிடிச்சிருக்காரு. என்னோட கேஜெட்டை கொண்டு வாங்க. இத்தனை நாளா இந்த கேஜெட்டை தான் நான் தயார் பண்ணிக்கிட்டு இருந்தேன். என் தம்பி சாண்டோவை ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர்றதை யாராலையும் தடுக்க முடியாது. இந்த வேலையை பண்றதுக்கு நீ தான் சரியான ஆளு. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. இந்த சிப்பை எடுத்துட்டு போ. சிவாவோட சைக்கிள்ல யாருக்கும் தெரியாம வச்சிரு. அப்படி நீ ஒட்ட வச்சிட்டனா இது சைக்கிளோட சைக்கிள் அப்படியே மறைஞ்சு போயிடும். அப்புறம் யாருக்கனுக்கும் தெரியாது. இந்த சிப்பை ஒட்ட வச்சதுக்கு அப்புறம் சிவா சைக்கிள்ல எங்கெங்கெல்லாம் போறானோ அவன் பக்கத்துல போற மோட்டார் சைக்கிள், கார் எல்லாமே அவுட் ஆஃப் கண்ட்ரோலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒன்னோட ஒன்னா சிங்க் ஆயிடும். இதனால ஊர் மக்கள் எல்லாருமே டென்ஷன் ஆகி சிவாவை ஊரை விட்டே துரத்திடுவாங்க. அதுக்கப்புறமா நான் லட்டு சிங் கூட உட்காந்து டீல் பேசுவேன். சிவா ஊருக்குள்ள இருக்கணும்னு நீங்க நினைச்சா என் தம்பி சாண்டோவை விடுதலையாக்கணும்னு சொல்லுவேன். அட என்னங்க பாஸ், ஒரு சின்ன பையனை இந்த ஊரை விட்டு அனுப்புறதுக்கு நீங்க இவ்வளவு பெரிய பிளான் போடணுமா என்ன? அந்த சின்ன பையல என் சுண்டு விரல் அசைக்கிற நேரத்துல இந்த ஊரை விட்டு காலி பண்ணி அனுப்பி காட்டுறேன். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க. சாரி பாஸ். பரவாயில்ல, இருக்கட்டும். உனக்கு அவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு நினைச்சா போய் சிவாவை பிடிச்சி இங்க கொண்டு வா பாப்போம். அவன் இங்க வந்துட்டான்னா சிவாவுக்கு பதிலா என் தம்பி வேணும்னு நான் போலீஸ் கிட்ட சொல்லுவேன். ஏதோ போறேன் பாஸ், டக்குன்னு போறேன், பட்டுன்னு வேலையை முடிச்சிட்டு இங்க வரேன். என்ன சிவா, ரேஸ் வச்சுக்கலாமா? 1 2 3. சிவா,
இதோ பையனை ஈஸியா பிடிச்சாச்சு. பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. பேரெல்லாம் நல்லா தான் இருக்கு. ஒழுங்கா கட்டியிருந்தா அந்த பையன் ஏயா அடிக்கிறான். இப்போ போய் நல்லா இறுக்கி கட்டுங்க. உடனே நம்ம இங்க இருந்து கிளம்பணும். அங்கிள், என் உடம்புல நீங்க எப்படி கயிறால கட்டுறீங்களோ அதே மாதிரி நீங்களே வந்து அவுத்து விடுவீங்க. நான் அவுக்கவே மாட்டேன். ஏய், ஹே சிவா, ஏய், ஏய். போதும்பா தம்பி சிவா, கயிறையும் நானே அவுத்துறேன். மன்னிப்பையும் நான் கேட்டுக்கிறேன். பாஸ், வீட்ல ஒரு முக்கியமான வேலை இருக்கு. சீக்கிரம் வந்துருங்க பாஸ், போயிடலாம். எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு பாஸ், வாங்க. அதான் கயிறை ஊத்து விட்டனே. இப்ப நான் கிளம்பட்டுமா? பாவம், அவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படும். வரேன். ஓகே பாய், நம்ம அப்புறம் பார்க்கலாம். நம்ம எஸ்கேப்பே. அட ஏன்டா நீ வேற வெந்த புல்ல பேர்ல வச்சுக்கிட்டு இருக்க? வேணாம் பாஸ், ஏற்கனவே வழியில இருக்கேன், சிரிக்காதீங்க. ஒரு சின்ன பையன் இப்படி புயலா கிளம்பி அடிச்சு புரட்டி போடுவான்னு என்ன கனவா கண்டேன். என்னால முடியல. போய் இந்த சிப்பை சிவாவோட சைக்கிள்ல ஓட்ட வச்சுட்டு வந்துரு. இந்த சிப்பு மட்டும் சிவாவோட சைக்கிள்ல ஒட்டிக்கிச்சுன்னா அவன் எங்க போனாலும் சரி எனக்கு லைவா இங்க வந்துகிட்டே இருக்கும். மானிட்டர்லயே பார்த்து தெரிஞ்சுப்பேன். நான் என் கேஜெட்ல சிங்க் பட்டனை அமுக்கிட்டேன்னு வச்சுக்கோ. சிவா சைக்கிளுக்கு பக்கத்துல போற மோட்டர் வண்டி எல்லாம் சிவா கூடயே பின்னாடி போக ஆரம்பிச்சிரும். அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் பண்ண முடியாது. என்ன நடக்குதுன்னு யாருக்கும் புரியவும் புரியாது. இதுக்கு மேல என்னால வெயிட் பண்ணவும் முடியாது. போறோம் பாஸ். அதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு போதும். ஏடா இத்தனோண்டு இருக்கு, இப்படி கத்துது. ஓடுங்கடா, ஜம்ப். இந்த பக்கம் வலி இருக்கு, இதை விட்டுட்டு ஓடுறமேடா. என்னாச்சு டாகி? யார் வந்துட்டு போனது? யாரும் இல்ல டாகி. சரி வா, உள்ள போலாம். என்னோட உண்மையான ஆட்டத்தை இப்பதான் எல்லாரும் பார்க்க போறீங்க. குட் மார்னிங் சுவாமி அங்கிள். குட் மார்னிங் சிவா. ஹலோ அங்கிள், குட் மார்னிங். குட் மார்னிங் சிவா. சொல்லுங்க லட்டு சிங் சார். சிவா, உடனே வேதாஸ் இன்டர்நேஷனல் பேங்க்குக்கு போ. அங்க பேங்க கொள்ளை அடிக்கிறாங்க. உடனே போ. சரி லட்டு சிங் சார், நான் உடனே அங்க போறேன். என்னங்க என் காரு தானா போய்கிட்டு இருக்குது. ஆஹா, என் காரு என்னது தானா போயிட்டு இருக்கு? என்னாச்சுன்னு தெரியலையே. கார் நிக்கலையே. அதுவா ஸ்டார்ட் ஆகுது போகுது. கம்பெனிக்கார கார் நல்லா ஓடும் சொன்னா இப்படி தானா ஓடும் சொல்லவே இல்லையே. ஆகா, இதை எப்படி எடுத்துறது? அட என்னப்பா எல்லாரும் காரை இவ்வளவு கேவலமா ஓட்டுறீங்க? என்னது இது? இத்தனை கார்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன ஏன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு? சிவா, ஏதோ பிரச்சனைப்பா. எங்க எல்லாரோட காரும் உன்னதான் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. நாங்க காரை ஓட்டவே இல்லப்பா. அது செல்ஃப் டிரைவிங்ல தானா பின்னால வந்துகிட்டு இருக்கு. அட, இது நம்மள கடத்த வந்த அதே ஆளாச்சு. விடக்கூடாது.
அடடே நம்ம சிவாவா? வாப்பா வா, என் பின்னால வா. என்ன நடக்குதுங்க? எல்லா காரும் எப்படி ஒரே நேரத்துல பறக்குது? சிவா, இப்ப நீ எப்படி உன்னை காப்பாத்திக்க போற? நீ என் தம்பிய ஜெயிலுக்கு அனுப்புனல்ல, இப்போ இந்த வேதா சிட்டி மக்கள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உன்னை இந்த ஊரை விட்டு அனுப்ப போறாங்க. என்னால நம்பவே முடியல. என்ன நடக்குதுங்க? ஆகா சிவா, உன் சைக்கிள்ல தான்ப்பா ஏதோ பிரச்சனை இருக்கு. உன் சைக்கிள் பறக்க ஆரம்பிச்சதும் எங்க காரு பின்னாலேயே பறந்தது. ஓ சைக்கிள் எந்த பக்கம்லாம் திரும்பி போகுதோ அங்கெல்லாம் எங்க காரும் திரும்பி போகுது சிவா. அங்கிள், நான் எதுவுமே பண்ணலையே. நான் அந்த திருடனை சேஸ் பண்ணிட்டு வந்தேன், அவ்வளவுதான். என்னையே பறந்து வந்து பிடிக்கிறியா நீ? ஐயா! சிவா, நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அதே ஆளு. என்ன அங்கிள், மறுபடியும் அடி வாங்குறதுக்காகவே வந்திருக்கீங்களா? அட என்னப்பா நீ, பேங்க்ல திருட வந்தாலும் அங்க வந்து நிக்கிற, ஆளை கடத்தினாலும் வந்து புரட்டி எடுக்கிற. இதுக்கு மேல இந்த ஊர்ல என்னால வண்டி ஓட்ட முடியாது. நான் என் ஊருக்கு வண்டியை கட்டிக்கிட்டு போறேன்ப்பா. ஊரா அது? இல்ல அங்கிள், அவ்வளவு சீக்கிரம் உங்களால போக முடியாது. ஒரு தடவை தப்பு பண்ணா தெரியாம பண்ணதா சொல்லலாம். ரெண்டாவது தடவையும் அதே தப்பு பண்ணா நிச்சயமா அது தெரியாம பண்ணதா இருக்காது. அதுக்கு தண்டனை கிடைச்சே ஆகணும். இப்ப நீங்க எங்கேயும் போக முடியாது. நீங்க போக வேண்டிய ஒரே இடம் ஜெயில் தான். சிவாவை விடக்கூடாது. என்ன காரணம், என்ன எதிர்க்க சிவா மட்டும் என்னதான் பண்ண சிவா? என் புது காரு எப்படி ஆயிருக்குன்னு கொஞ்சம் பாரு. ஆமா சிவா, இவங்க எல்லாரும் சொல்றது சரிதான். இத்தனை காரம் ஒரே நேரத்துல எப்படி உன்னையே ஃபாலோ பண்ண முடியுங்கிறத எங்களுக்கு சொல்லு சிவா. இதுதான் சரியான சமயம். நான் உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இது எப்படி நடக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது. நம்புங்க. நீங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்களேன். நான் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன், ப்ளீஸ். நம்ம சிட்டிக்குள்ள என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? சிட்டிக்குள்ள ஒரு புது பிரச்சனை உருவாயிருக்கு. சிவா எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் சிட்டில இருக்கிற எல்லா காரும் ஃபாலோ பண்ணி போகுது. சிட்டில இருக்கிற பல கார் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. ஹலோ, இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் ஸ்பீக்கிங். உன் பேச்சை கேட்கறதுக்கு நான் ஃபோன் பண்ணல. நான் சொல்றத மட்டும் காது கொடுத்து கேளு. அடடடடடா, யாரு யாரு யாருன்னு கேக்குறல. இந்த இன்ஸ்பெக்டர் லட்டு சிங் கிட்ட இவ்வளவு திமிரா பேசுறதுக்கு உனக்கு எப்படி தைரியம் வந்தது சொல்லு. நான் உன்கிட்ட அப்படித்தான் பேசுவேன். ஒழுங்கா வாயை மூடிக்கிட்டு சொல்றத மட்டும் கேளு. சிவாவால ஊருக்குள்ள எவ்வளவு பிரச்சனை உண்டாயிட்டு இருக்குன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆமா ஆமா, இப்பதான் டிவியில பார்த்தேன். சிவா எங்கெல்லாம் போறானோ அவன் போற இடத்துக்கெல்லாம் வண்டிகள்லாம் பின்னாடியே போதான். இதெல்லாம் எதுக்கு நீ என்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க? ஏன்னா அது எல்லாத்தையும் செஞ்சது நான் தான். நீ அந்த சிவா பையனுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு நினைச்சா உடனே என் தம்பி சாண்டோவை ஜெயில இருந்து ரிலீஸ் பண்ணே. சாண்டோ, நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அவனை வெளியில விட மாட்டேன். நீ என்ன வேணாலும் பண்ணிக்க. அதுக்கப்புறம் எல்லாம் உன் இஷ்டம். என் தம்பியை நீ ரிலீஸ் பண்ண வேணாம். அது இருக்கட்டும். வேதாஸ் நகர் பேங்க்ல கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. போய் முடிஞ்சா தடுத்து நிறுத்து. என்னது, பேங்க்ல திருட்டா? நான் இப்பவே என்னோட சிவாவுக்கு போன் பண்றேன். நிச்சயமா எனக்கு அடுத்த வந்த ஆள் தான் வந்து என் சைக்கிள்ல ஏதோ ஒரு கேஜெட்டை வச்சுட்டு போயிருக்கான். அதனாலதான் இது எல்லாமே நடக்குது. சிவா, நம்ம வேதாஸ் பேங்க்ல கொள்ள நடந்துகிட்டு இருக்குப்பா. ஓகே லட்டு சிங் சார். சிவா, ஏதாவது கேஜெட் கிடைச்சதா? இல்ல ரேவா, ஆனா அவன் என்ன வித்தையை காமிச்சிருக்கான்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ரேவா, ஆதி, யூடி, பேங்க்ல கொள்ள நடந்துகிட்டு இருக்கு. நீங்க எதுக்கு என்னை விட்டு கொஞ்சம் தள்ளியே வாங்க. கண்ட்ரோல் பண்ண முடியல. பார்த்து ஓட்டியா? வண்டி ரொம்ப அலையுது பாரு. பார்த்து ஓட்டியா? நான் என்ன சார் பண்றது? பைக்கோட கண்ட்ரோல் இல்லையே சார். பார்த்து லேண்ட் பண்ணியா?
பொண்ணை பத்தி நான் டிவியில பார்த்ததும் எனக்கு வந்த கம்ப்ளைண்ட்ஸும் உண்மைதான் போல இருக்கு. என்னையே பறக்க விட்டிய. சாரி லட்டு சிங் சார், ஆனா இதுல நான் எதுவுமே பண்ணல. சிவா அந்த திருட தப்பிச்சுட்டாப்பா. பேங்க கொள்ளை அடிச்சுட்டு போயிட்டான். பல லட்சம் போயிடுச்சுப்பா. யாரோ என் சைக்கிளை என்னமோ பண்ணிருக்காங்க. ஆனா ஏன் அப்படி பண்ணாங்க? அத நான் சொல்றப்பா, சொல்றேன். இதுக்கு என்ன பண்றது? அப்போ இதான் விஷயமா? லட்டு சிங் சார், என்கிட்ட ஒரு நல்ல பிளான் இருக்கு. பேஞ்சோக்கு உடனே கால் பண்ணுங்க. ஹலோ பேஞ்சோ. என் தம்பிய பல மாசத்துக்கு அப்புறம் நான் பார்க்க போறேன். இப்பவே என் கண்ணெல்லாம் கலங்குது. சாண்டோ மட்டும் கிடைச்சிட்டான்னா சிவாவுக்கு அந்த லட்டு சிங்க்கும் நல்ல பாடத்தை கத்து கொடுக்கணும். சாண்டோ என் தம்பி, சீக்கிரமா என்கிட்ட வா. பேஞ்சோ, உனக்கு தான் உன்னோட தம்பி கிடைச்சிட்டான்ல. ஓகே, இப்ப சிவாவோட சைக்கிள்ல ஏதோ ஒரு கேஜெட்டை ஃபிக்ஸ் பண்ணிருக்கல, அதை எடுத்துட்டு போ போ. லட்டு சிங், நாங்க இங்க இருந்து ரொம்ப தூரமா போனா மட்டும்தான் சிவாவோட சைக்கிளை நான் சரி பண்ணுவேன். ஏமாத்திட்டானே. அங்கிள், எங்க கிளம்பிட்டீங்க? ஓ, எங்கடா இவ்வளவு நேரம் நீ காணுமேன்னு நான் நினைச்சேன். ஏய் சின்ன பையா, ஒழுங்கா அமைதியா போயிடு, இல்லன்னா பையனை மட்டும் சொல்லாதீங்க அங்கிள். சிவா, என்னோட பேரு சிவா. ஏய், என்ன தாண்டி போக முடியாதுடா நீ. அது எப்படி நானும் பாக்குறேன். இந்த வாங்க. என்ன வலிக்குது? இந்த அடுத்து. என்ன இவன் எதுக்கு மயங்கி ஆடுறான்? ஆகா, விழுந்துட்டான். நான் இவனை அடிச்சிட்டேன். லட்டு சிங் சார், நான் உங்களை ஃபாலோ பண்றேன். ஓகே சிவா. சார், அவங்க எங்க இருக்காங்கன்ற விஷயம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. நான் பிளான் படி என்னோட வேலையை ஆரம்பிக்கிறேன். ஹலோ அங்கிள். என்ன நடக்குது இங்க? கையை கொடு, கையை கொடு சாண்டோ. பாத்து. Hey! Hands up! All are under arrest. Hey! ஓ, அப்ப இதுதான் அந்த கேஜெட்டா? இத வச்சுதான் சிவாவோட சைக்கிளை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. சிவா, எனக்கு அந்த கேஜெட் கிடைச்சிருச்சு. இவங்களுடைய பில்டிங்குள்ள தான் அது இருக்குது. என் கேஜெட்டை உடைச்சிட்டியே. இப்ப வந்துட்டீங்க பாத்தீங்களா கரெக்டா என்னோட வழிக்கு.
இப்ப பாருங்க உங்களை ஜெயில தூக்கி போட்டு எப்படி எல்லாம் நான் வேலை வாங்குறேன்னு அங்க வந்து உங்களை நான் மாவாட்ட வைக்கிறேன் மாவே